வீடு மாத்துனோமா, அங்க தண்ணி வந்துருச்சு வீட்டுக்குள்ள. அப்ப பீரோவோட கால் அந்த தண்ணீல ஊறி உடைஞ்சு போயிருச்சா, "இத எப்படி அண்ட குடுக்கலாம்?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. வீட்ட சுத்தி தண்ணி. உடனே நான் சொன்னேன், "பாப்பா ஏதாவது இருக்குதா பாரு." நான் வீட்ட சுத்தி தண்ணி கிடக்கு, பீரோ தாங்கி பிடிச்சு நிக்குது எங்க பாப்பா. "என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் புடிச்சுக்கிறேன். மேலே ஏறி பாரு பாப்பா, செல்ஃப் மேல ஏதாவது கட்டை இந்த மாரி இருக்குதா பாரு. பீரோவுக்கு அண்ட குடுக்கலாம்." அப்படின்னு சொன்னேங்க. உடனே அந்த பாப்பா என்ன பண்ணுச்சு, மேலே ஏறி பார்த்துட்டு, "எம்மா ஒண்ணுமே இல்லம்மா இந்த வீட்ல. தண்ணி மட்டும் தான் வீட்ட சுத்தி கிடக்குது. நல்லா வீடு புடிச்ச போ" அப்படின்னு திட்டி விட்டுட்டு, மேல பார்த்துச்சு, இது மட்டும் தாம்மா இருக்கு இந்த புக்கு" அப்படின்னுச்சு. "என்னதுடின்னேன்." "பைபிளு" அப்படின்ச்சு. அது எப்பவோ ஒருத்தவங்க குடுத்தது. அந்த சண்டே கிளாஸுக்குலாம் என் பசங்கள ஒரு அக்கா கூட்டிட்டு போவாங்க. அங்க வச்சு குடுத்தது. உடனே அது ரொம்ப நாளா எங்க வீட்லயே இருந்தது. அது புக்குன்னு தானே நம்ம பார்ப்போம். அதுவும் பைபிள் நான் பார்ப்போம். நம்ம வேற பத்தியா அங்கிட்டு இருப்போமா, அத என்ன பண்ணோம், மேல "ஏய் குட்றி, அது ஒரு புக்கு." அத எடுத்து வச்சுக்கிட்டுன்னு பீரோ கால்ல அண்டை குடுத்து வச்சிருந்தோங்க. அப்ப ரொம்ப நாள் அத எடுக்கவே இல்ல. பீரோ கால்லயே நின்னுச்சு. அத வச்ச உடனே அந்த பீரோ ஆடலங்க, நின்னுக்கிருச்சு. அப்போ உடனே நானு அது சொல்லும்போது, "சரி நாளைக்கு வரேன், நாளைக்கு வரேன்னேன்." உடனே அது சொல்லுச்சு, "அப்பா நீங்க 92 படிங்கப்பா" அப்படின்னுச்சு. 22 படிங்க அப்படின்னுச்சு. சங்கீதம் 22 படிங்க அப்படின்னுச்சு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், எங்க பாப்பா வரும்போது 92ன்னு மாத்தி சொன்னேன். உடனே படிச்சு பாத்தா. என்ன செய்யலாம்? எங்க இருக்கு பைபிளு? எங்க வீட்ல இருந்தது. நான் வேணா பைபிள் எடுத்துட்டு வரவான்னுச்சு. இல்ல, இல்ல எங்க வீட்ல எங்கேயோ இருந்தது. ஆனா எங்க இருந்ததுன்னு தெர்ல. அப்படி சொன்னாங்க. அவங்க உடனே சொன்னாங்க, "பீரோ கால்ல அண்டை குடுத்துருப்பீங்க. போய் தேடுங்க" அப்படின்னுச்சுங்க. அது எங்க வீட்டுக்குள்ள வந்ததே இல்ல. அது 3 பெட்ரூம் இருக்கும். வந்தாலே அந்த ஹால்ல நின்னுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா உள்ள வரைக்கும் வந்ததில்ல. ஆனா பீரோ கல்ல அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஆமா, பீரோ கால்ல தானே பைபிள் அண்ட குடுத்துருந்தோம். எடுறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்து பார்த்துட்டு தாங்க நாங்க சர்ச்சுக்குள்ளேயே போனோம். அதில போட்டிருக்குது பாருங்க 22 சங்கீதம் 22ம் படிச்சோம், 92ம் படிச்சோம். அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சர்ச்சுக்குள்ள போனோங்க. இவங்க அப்படி போனது தான். இவங்க சர்ச்சுக்குள்ள போய் நாங்க பைபிள் படிக்கல. பைபிள் படிச்சுட்டு தான் சர்ச்சுக்குள்ள போனோம். அதுவே ஒரு நாள் சொல்லுது, கஷ்டப்படும்போது கஷ்டப்படும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "எப்பா நானாப்பா உங்கள கூட்டிட்டு போனேன். என்னப்பா அந்த ஆள் என்னைய திட்டுறாரு." அது பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏன் கூட்டிட்டு போனேன்னு. அத சொன்னாங்க. நாங்க கொஞ்சம் நல்லானோனேவும் சொல்றாங்க, "நான் ஜெபம் பண்ணவங்கலாம் நல்லா இருக்காங்க. பாருங்க நான் தான் இன்னும் கஷ்டத்துல இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்கங்க. இப்படிதான் நெறைய பேர் நம்மகிட்ட முதல்ல நான் கஷ்டப்படும்போது, "ஐய்யய்யோ!" அப்படின்னு விலகுவாங்க. நல்லா இருக்கும்போது, "நான் தான்ப்பா செஞ்சேன்." அப்படின்ட்டு முன்னாடி நிப்பாங்க. போராமை நாவு எல்லாருக்கும் வரும் பாருங்களேன். அப்படிதாங்க அன்னைக்கு சாராளுக்கு வந்தது. அதே மாரி தாங்க இப்ப புதுசா